லாட்டரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 864 இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 7 6 கொடுத்து மாற்றினா 6ஆம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. பி போர்டுக்கு தான் நம்ம 7 6 கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், பி போர்டுக்கு 7 6 கொடுத்தோம். பார்த்திங்கன்னா பி போர்டுலேயே 6ஆம் நம்பர் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 864. அதே பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கும் போது சிங்கிள் நம்பர் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 13 ரூபாய்க்கு வின்னிங் 100 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. ஏபிபிசி எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பீஸ் வின்னிங் 100 ரூபா. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பீஸ் வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பீஸ் வின்னிங் 500 ரூபா. சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 28,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பீஸ் வின்னிங் 1000 ரூபா. சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 32,000 வின்னிங் கொடுத்துருக்காங்க. பீஸ் வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்டல் நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி அப்போ 90,000 வின்னிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 4,50,000. இது பார்த்தீங்கன்னா கேரளா மட்டும்தான். அதுக்கு 3 நம்பர் வின்னிங் வச்சுன்னா 10,000 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. சி போர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா 255 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். அது டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 1250 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 550 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 750 வரைக்கும் நீங்கள் வந்து புக்கிங் வச்சுக்கலாம். நீங்கள் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 80 5 91 64 99 புக்கிங் நம்பர். பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்தா உடனே பணத்தை கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 864 நமக்கு பி போர்டு ஒரு அருமையான ஆல் போர்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு வந்து நம்ம எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 145 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 145 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 146 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 145 வச்சு நமக்கு 6 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 255 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 255 இன்னும் 146 கூடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 1 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 255 வச்சுருக்கு நமக்கு 8 அல்லது 1 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 581 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 581 இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு 146 கூடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 581 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 7 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 245 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 245 இன்னும் 146 கூடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 245 வச்சு அடிக்க 9 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 864 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 860 146 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 3 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம 864 வச்சுருக்கு. நமக்கு வந்து 8 3 கிடச்சிருக்கு. நாளைக்கு ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8 3 இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 145 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 145 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 877 போட்டுக்கிறோம். 877 வச்சு தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 0 அல்லது 5 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா 145 வச்சு அது 0 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 255 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 255 ரொட்டேட் ஆப்ஷன் 877 கூடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 255 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 581 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 581 ரொட்டேட் ஆப்ஷன் 877 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 8 அல்லது 4 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு.
பார்த்தீங்கன்னா நம்ம 581 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறது நமக்கு வந்து 8 நாள் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 245 இருக்குது. அதை வச்சு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 245 ரொட்டேட் ஆப்ஷன் 877 போடையில் நமக்கு பொழுதுக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 7 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 245 வச்சு எடுக்கிறது நமக்கு 4 அல்லது 7 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 864 வச்சு நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 864 ரொட்டேட் ஆப்ஷன் 877 போடையில் நமக்கு பொழுதுக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 5 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 864 வச்சு எடுக்கிறது நமக்கு வந்து 6, 5 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு எண்ணி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 145 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 255 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 1ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம 581 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 4 பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக நம்ம 245 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 4ஆம் நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு 5 அல்லது 6 வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5, 6 எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா 4 போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8, 3 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 5, 6 இன்னும் ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8, 3ல் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 5, 6ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் மாதிரி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கான 4 போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 3 வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏபிசி பார்த்தீங்கன்னா 58, 85, 53, 35, 63, 36, 68, 86 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆன நம்பர்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 58, 85, 53, 35 கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே மக்களே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 864. இன்றைக்கான ரிசல்ட் யார் பெஸ்ட் கமெண்ட் ஹரி கௌதம் பார்த்தீங்கன்னா நம்ம 6, 5 கொடுத்துருப்போம். 6ஆம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராக பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நித்தின் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 6 சூப்பராக பாஸ் பண்ணிட்டப்பறம் 4ஆம் நம்பர் மட்டும் போர்டு மாற்றிட்டப்பறம் ஒரு பிசி வின்னிங் வாங்கியிருக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பெஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுத்த வரைக்கும் இவர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6, 100% வாய்ப்பு சூப்பராக வின்னிங் கொடுத்துருப்பாங்க. ஆல் போர்டு ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்துருப்பா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கு. ஓகே, அடுத்தபடியாக வின்னிங்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் கொடுத்துருப்பா ஆல் போர்டு 100% வருதுன்னு சொல்லியிருப்பா. அவர் தான் இன்றைக்கி பெஸ்ட் கமெண்ட்ஸில் இருக்கப்பல. அடுத்தபடியாக கரி கௌதம் 2 பேர் தான் இன்றைக்கி வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு ஓகே மக்கள், உங்களுக்கு உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை வந்து நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே மக்கள், நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. இதில் பற்றி நம்ம வந்து கசிங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.